நீங்க சிம்ரன் ரசிகரா? எடுத்தோடனே எங்களை பத்தியெல்லாம் கேட்கல. நீங்க சிம்ரன் நீங்க ஏஜ் ஆயிடுச்சுன்னா சொல்றேன். அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க. அதுல பார்த்தீங்கன்னா உலக நாயகன் வந்து ஹிந்திலாம் பேச வரல, பொலிட்டிக்கல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசணும்னு சொன்னார். நீ அங்க வம்புழுக்காத. இங்க வந்து இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. நீ இப்படிதான் எல்லாத்துட்டையும் வாங்கி கட்டுற. இப்ப எந்த நடிகரும் இந்த இந்த பையனுக்கு அப்பாவை நடிப்பாங்களா? நடிக்க மாட்டேன். நானும் நடிக்க மாட்டேனா? இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்றேனா? 70 வயசு தாத்தா வேஷம் போட்டாலும் போட்டுருவேன். அவ்வளவுதான். நம்ம வேஷம் போட தானே வந்திருக்கோம். அதுதானே நம்ம வேலை. சிம்ரன் கூட ஜோடி. என்னங்க சிம்ரன் இல்லாம சிம்ரன் சார் ஃபைனலா சசி சார், நீங்க சிம்ரனை பத்தி சொன்னீங்க, நான் ஏன் சிம்ரன் கூட நடிக்க கூடாது அப்படின்னு. அவங்களும் உங்க கூட நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. கதை நல்ல இது. நீங்க வந்து அவங்கள்ட்ட பார்த்த வியந்த விஷயம் என்ன விஷயம்? அது வந்து ரொம்ப சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு ஏஜ்டாவும் நடிச்சிருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க சிம்ரன் ரசிகரா? எடுத்தோடனே எங்களை பத்தியெல்லாம் கேட்கல. நீங்க சிம்ரன் பாருங்க, உங்களுக்கெல்லாம் சேர்த்து தான் நான் நடிச்சிருக்கேன். அதான் ஒண்ணு. அவங்களோட ஏன் உண்மை ஓகே பிடிச்ச பர்ஃபெக்ஷன். அவங்க சூப்பர் பெர்ஃபார்மருங்க. அவங்க இப்போ வரைக்கும் ஹீரோயினா அடிக்கிறாங்க. ஏன் அந்த பெர்ஃபார்மன்ஸ் தான். நீங்க ஏஜ் ஆயிடுச்சுன்னா சொல்றேன். அவங்களுக்கு வயசே ஆகாதுங்க. அவங்களுக்கு வயசே ஆகாது. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இவர் சொல்லும் போதும் அந்த இலங்கை தமிழ் பேசும்போதும் எங்களுக்கு நாங்கள் ராமேஸ்வரத்தில் எடுக்கும்போது அவங்களோட கன்னத்தில் முத்தமிட்டால் ஞாபகம் இருக்கா? கன்னத்தில் முத்தமிட்டால் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு? எங்களுக்கு அது ஞாபகம் வந்துச்சுண்ணே. அதுதானே வந்துச்சு. சத்யனா சார் வந்துட்டியா? வா. இல்ல கொஞ்ச நாள் முன்னாடி தக் லைஃப் ஆடியோ லான்ச் நடந்தது. அதுல பார்த்தீங்கன்னா உலக நாயகன் வந்து ஹிந்திலாம் பேச வரல, பொலிட்டிக்கல் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்ல பேசணும்னு சொன்னார். ஆனா இப்போ நீங்க சொன்னீங்க ஆங்கிலத்தை விட தமிழை கத்துக்கணும்னு சொல்றீங்க. நீ அங்க வம்புழுக்காத. இங்க வந்து இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி. ஏன்னா இங்க டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி தான் பேசணும். நீ இப்படிதான் எல்லாத்துட்டையும் வாங்கி கட்டுற. உன்னை சிவராஜ்குமார் சாரும் உன்னதானே கேட்டாரு. இவர் தானே அன்னைக்கு நான் கை தட்டினது நான் தான். அதுக்கப்புறம் வேற யாரோ சொன்னாங்கல்ல, மொத்த கம்மி பரிசியா இங்க பாரு. இல்லம்மா, இது டூரிஸ்ட் ஃபேமிலி. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு தக் லைஃப். இது என்னுடைய கருத்து. என் கருத்தை தான் நான் சொல்ல முடியும். இது என்னன்னா ஆங்கிலம் கத்துக்கணும். ஆங்கிலம் கத்துக்க வேணாம்னு சொல்ல. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, அங்க உள்ள மாணவர்கள் ஆங்கிலம் கத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனா தமிழை மறந்துட்டாங்கன்னு சொல்றோம். அதுதான் கமல் சார் தலைவரும் அதை தான் சொன்னாரு. ஓகேங்களா? அப்ப அவரும் அதை தான் சொன்னார். ஆங்கிலம் நீங்க கத்துக்க கூடாதுன்னு சொல்ல. ஆங்கிலம் கத்துக்கோங்க, ஆனா தமிழையும் உங்க கலாச்சாரத்தையும் கல்ச்சரையும் மறக்கூடாது. மொழி தானங்க நம்மளை அடுத்து இழுத்துட்டு போக முடியும். நம்ம மொழி அழிஞ்சிருச்சுன்னா, ஏன்னா என் கூட வந்த ஒருத்தவர் அவர் பையனோட வந்தார். அந்த பையன் இங்கிலீஷ் மட்டும்தான் படிக்கிறான், பேசுறான். என்கிட்ட பேசிட்டே இருந்தான். அவன் எந்த தமிழ் படமும் பார்த்ததில்லை. ஒன்லி இங்கிலீஷ் மட்டும்தான் பேசிட்டு இருந்தான். அப்ப அவர் ஃபீல் பண்ணி சொன்னார், நாங்க எங்க நாட்டை விட்டுலாம் எங்களோட நாட்டை விட்டு வந்துட்டோம், ஆனால் இவன் வந்து இதுதான் கதைச்சு கொண்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இதை மட்டும் கதைச்சிட்டு இருக்கான், இங்கிலீஷ் மட்டும்தான் கதைச்சுதான், அடுத்த கல்ச்சர் தெரியலன்னு. அவங்க பார்க்கணும். அவங்களுக்கு ஆல்ரெடி ஆங்கிலம் தெரியுது இல்லை, ஆனா தமிழ் உன்னுடைய மொழியை கத்துக்கோன்னு சொல்றதுக்கான ஒரு விஷயமா தான் நான் நினைக்கிறேன். சசியண்ணே, ஆனா இங்க தொடர்ச்சியா வந்து ஏஜ்டாவே நடிக்கிறீங்க. உங்க கதைக்கு வரவங்க வந்து உங்களுக்கு ஏஜ் தான் கேக்குறாங்களா, இல்ல இதுக்கப்புறம் வந்து நீங்க ஹீரோஸா இதை பண்ண போறீங்களா? ஆனா ஏஜ்டானா கமல் சார் அப்பயே இது பண்ணிட்டாரு. இது அப்பயே கமல் சார் படங்கள் கடல் மீன்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். நாயகன் பார்த்தீங்களா? கடல் மீன் எல்லாமே அப்படிதான். ஏன்னா இப்ப எந்த நடிகரும் இந்த பையனுக்கு பையனை அப்பாவை நடிப்பாங்களா? நடிக்க மாட்டேன். நானும் நடிக்க மாட்டேனா? இப்படி ஒரு படத்தை நான் மிஸ் பண்றேனா? இந்த படத்தை நான் கொண்டு போறது ஒரு 5 பேர். அயோத்தி படம் பார்த்துட்டு, அவங்களுக்கு தெரியும் அயோத்தி படம் பார்த்து அயன் யாராவது நடிப்பாங்களா? நடிக்க மாட்டாங்க. ஏன்னா சண்டை கிடையாது, எதுவும் கிடையாது, சும்மா வண்டி ஓட்டணும். கடைசி ஒரே ஒரு வார்த்தை தான், அதுக்கு தான். அயோத்தி பார்த்துட்டு கவர்மெண்ட்ல ஒரு இதே போட்டாங்க. எனக்கே அது தெரியாது. ஒருத்தவங்க நான் ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது அந்த ஆஃபீஸர் சொன்னாங்க, கவர்மெண்ட்ல சார் உங்க அயோத்தி உங்களுக்கே தெரியாம ஒரு நல்லது பண்ணியிருக்கீங்க. என்ன கவர்மெண்ட்ல ஆர்டர் என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த இறந்தவங்களை கொண்டு போறதுக்கு இத்தனை சர்டிஃபிகேட் இருக்குல்ல, அதெல்லாம் ஈஸி பண்ணிட்டாங்க. 1 லட்சமோ 2 லட்சமோ அவங்களுக்கு மானியம் கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க, உங்களால 500 பேர் உங்களுக்கே தெரியாம, அவங்க சொல்றாங்க உங்களுக்கே தெரியாம 500 பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நீங்க நல்லது பண்ணிருக்கீங்க 500 குடும்பத்துக்குன்னு சொன்னாங்க. இது எனக்கு தெரியவே இல்லை. இது ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் எனக்கு தெரியுது. இது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்ப இந்த மாதிரி ஒரு படங்கள்ல நடிக்கிறதுக்கு நீங்க என்ன 70 வயசு தாத்தா வேஷம் போட்டாலும் போட்டுருவேன். அவ்வளவுதான். நம்ம வேஷம் போட தானே வந்திருக்கோம். அதுதானே நம்ம வேலை. திடீர்னு காலேஜ் பையனா அடுத்த படத்துல காலேஜ் பையனா நடிக்க வைப்பாங்க. காலேஜ் அப்ப ஏன் காலேஜ் பையன் நடிச்சுன்னு கேட்பீங்களா?
கேட்க முடியாது. நான் நடிப்பேன்ட்டுவேன், அதுக்கு தான் அது, அவ்வளோதான். சசி சார், சசி சார், சசி சார், இங்க 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 ஐயோ என்னண்ணே? இல்ல, சென்னை வந்து எல்லாரையும் வாழ வைக்கிற அன்னை. நீங்க மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து இங்க வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிட்டு திரும்பவும் வந்து ஊருக்கே போய் பழப்பு நடத்திட்டீங்களே, என்ன காரணம்? அப்புறம் இந்த இயற்கை விவசாயத்தை மேற்கொண்டு வரீங்க, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கப்புறம் வந்து ஸ்டுடியோ ஒண்ணு நீங்களும் சமுத்திரக்கனியை கட்டுறதுதான் முன்னாடி சொன்னீங்க. இந்த 3 கேள்விக்கு வரிசையா பதில் சொல்லுங்க. இது வேணாம், ஒரு கேள்விக்கே ரொம்ப நீங்க. ஆனா முதல் கேள்வி வந்து சென்னையில வந்து இது பண்றோம், என் சொந்த ஊர் அதானே, என் வீடு அதுதானே, டெல்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு புள்ளதானே, என் ஊருக்கு தானே நான் போக முடியும். ஸோ என்னுடைய ஊர் என்னுடைய இடம் அப்படின்றனால நான் அங்கே போயிட்டேன். அது விவசாயம் அங்கே இருக்குது, என்னுடைய குடும்பம்லாம் அங்கே இருக்கனால நான் அங்கே போயிட்டேன். வேற ஒன்றும் இல்லை, இது இங்கே வந்துட்டு அங்கிட்டோம். என்ன இருந்தாலும் அங்கே தானே நான் போகணும் அப்படின்றதால அங்கே இருந்தோம். சென்னையில் அந்த நானும் சமுத்திரம் கரெக்டாக அவங்ககிட்ட சொன்னோம், ஒரு ஸ்டுடியோ கட்டணும், கண்டிப்பாக அது பண்ணுவோம். அதற்கான வேலைகள் ஒரு இடம் வந்து அது ஃப்யூச்சரில் நாங்கள் கட்டலாம்னு யோசிச்சிருக்கோம். அது பண்ணோம். ஏன்னா அங்கே வந்து எல்லா இது, ஏன்னா இப்போ நாங்கள் அங்கே போயிட்டோமே, இதையும் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எடிட்டிங்கு டப்பிங் எல்லாம் எடுத்துப்போம், ஈஸியாகிடும். அதுதான் அது பண்ணுறோம். சசி சார், இந்த படத்துல ஒரே நிமிஷம் மணி சார், இந்த படத்துல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் வச்சிருக்கீங்க. வல்வெட்டித்துறை அப்படின்னு ஊர்ல இருந்து அந்த ஃபேமிலி வருது வச்சிருக்கீங்க. அந்த வல்வெட்டித்துறை இவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஈழத்தமிழருடைய வழியை வேதனைகளை தமிழ் சினிமா சரியா பதிவு பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நாங்களாம் ஃபேஸ்புக்லயோ சோசியல் மீடியால ஏதாவது போட்டா கூட பிளாக் பண்ணியிருந்தாங்க, அது பேர் போட முடியல, போட்டோ போட முடியல, அதுக்கான வாய்ப்பே இல்லை. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார்? பதிவு பண்ணலை சார், பண்ணவும் முடியாது சார். நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்ட லெட்டருக்கே இப்போ பிளாக் போடுறாங்கன்னா, படமாக நாங்கள் எடுத்தால் கட்டு தான் போடுவாங்க. ஸோ அப்போ அது முடியாது. ஏன்னா அதை இந்த மாதிரி படங்கள் மூலம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டர்வே எடுத்துகிட்டு தான் வர முடியும். நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இதை நீங்கள் சொல்கிற விஷயங்களை ரொம்ப வழியாக அதை சொன்னோம்னா அதை வந்து எடுத்துகிட்டு போனோம். அது சென்சார் இதுதான் ஆகும், சென்சார் கட் ஆகும். இது நம்ம இந்திய அரசாங்க சென்சார் இருக்குது, அந்த தணிக்கை குழு பண்ணுறபடி நம்ம இது பண்ணணும். ஸோ அப்போ அந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது அதை கட் பண்ணுவாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது, அது மாறினா தான் நாங்கள் எடுக்க முடியும். டைரக்டருக்கு டைரக்டருக்கு ஒரு கொஸ்டின். ஆக்சுவலி இந்த ரெஃப்யூஜியா வர்றாங்க இல்லையா, ஸோ அவங்களால ரெஃப்யூஜியா வர்றவங்க வந்து ஈவன் அவங்களோட குழந்தை இங்கே பிறந்தா கூட அவங்களால ஆதார் ஐடி எடுக்க முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க இங்கே ரெஃப்யூஜியா மட்டும்தான் இருக்க முடியும். பட் இதுல அந்த படத்துல வந்து ஆதார் ஐடி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் அது ஃபோர்ஜரியாவே இல்லை, அது படம் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த மாதிரி எதுவும் நீங்க நினைக்கிற அந்த விளங்கமான விஷயம்லாம் நாங்கள் கரெக்டாக கவர்மெண்ட் சட்டத்திட்டப்படி தான் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கோம். இல்லாட்டி அவங்க கட் பண்ணியிருப்பாங்க, அது பண்ணியிருக்கோம். ஆனால் என்னோட பர்சனலாக ஒன்று இருக்குது, நான் சொல்கிறது அது இவங்க சார்ந்ததில்லை. இந்த மாதிரி அகதிகளாக இங்கே இருக்கிறவங்களுக்கு இத்தனை வருடங்களாக இருக்காங்க, வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே இருக்காங்க, அவங்களுக்கு உரிமை கொடுக்கலாம், குடியுரிமை கொடுக்கலாம்ன்றது என்னோட ஒரு விஷயம். இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒண்ணு நடந்துச்சா, நான் அயோத்தி பார்த்துட்டு ஒண்ணு நடந்துச்சுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது மாதிரி இந்த படம் பார்த்துட்டு அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா, கவர்மெண்ட் அப்படி ஒண்ணு பண்ணுச்சுன்னா முதல் சந்தோஷப்படுறதும் நானா தான் இருப்பேன். ஏன்னா வெளிநாடுகள்லாம் அவங்களுக்கு குடியுரிமை பெற்றுட்டாங்க, இங்கே அது நடந்துச்சுன்னா போதும். இது நான் நிறைய ஸ்டேஜ்லயும் அவங்களுக்கான விழாவுக்கு போகும்போதும் நான் அதை சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கருத்து கரெக்டா வந்துச்சுன்னா சந்தோஷம். டைரக்டர் சார், யாரோ ஒருத்தர் சிம்ரன் மேடம் ஏன் வரல ஏன்னாங்க அவங்க மேனேஜர் வந்தாரு, அதான் கேட்டேன். அவங்க லண்டன்ல அங்க மாட்டிட்டாங்க, வர முடியல. அதனால ஸோ அதனால அவங்க லண்டன்ல இருந்தாலும் அங்க விசா அந்த பிரச்சனைகளுக்கு கரெக்டா இங்க வர முடியல. அதனால எங்களை விட்டுட்டு ஃபேமிலி டூர் போயிட்டாங்க, நாங்க போய் சேருவோம் இனிமேல். கரெக்ட், ஜெயிச்ச உடனே நல்லா போடுச்சுன்னா கூட்டு போங்க லண்டனுக்கு. டைரக்டர் சார், லாஸ்ட் ஒன்று ட்ரெய்லர்ல வந்து ஒரு புலி காட்டி ஒரு சின்ன சிம்பல் இருக்கும். புலிகள் பற்றியும் இந்த படம் பேசுமா? இல்ல சார், இது அதை பத்தி பேசுற படம் கிடையாது. இது நாங்க வேற ஒரு சில விஷயங்களுக்காக சில விஷயம் காட்சிப்பட்டோம். அது புலி இந்த இதுல தான் வச்சிருக்கோம், அந்த இதுதான். அது அதை பத்தி எல்லாம் பேசாது. என்னன்னா அது சென்சார் கட்டு, அது நீங்க படத்துல வராது. அது ஸ்டேஜ்ல பேசும்போது சொன்னீங்க, நாங்களாம் வந்து சிம்ரனுக்கு ஹீரோ நடிக்கூடாதுன்னு சொன்னீங்க. நீங்க தான் அவங்களை வந்து அப்ரோச் பண்ண சொன்னீங்களா? எனக்கே ஷாக்கு தான்ப்பா, நீ எப்படி இது பண்ணீங்களோ அதே மாதிரிதான் எனக்கு சிம்ரனா, நானும் சிம்ரனா நானே கேட்டேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது ஏன் அப்படின்னும் போது நீங்க படம் பார்த்தீங்க, இப்ப பாத்தீங்கல்ல, பிடிச்சிருந்துச்சுல, 2 பேரையும் பிடிச்சிருந்ததுல, அது மாதிரி இன்னும் ரொமான்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அதெல்லாம் இன்னும் படம் சப்போர்ட்ல எங்க படம் ஹீரோயினை நாங்க தானங்க இது பண்ண முடியும்.
என் படத்து ஹீரோயின் அதுவும் என் கூட நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு நான் தானே கொடுக்க முடியும், நாங்க தானே கொடுக்க முடியும்ல. அதே மாதிரி சிம்ரன் கூட ஜோடி என்னங்க சிம்ரன் இல்லாம சிம்ரன் கூட ஜோடி. ஆனா 2 பசங்க சில சமயத்துல குடும்பத்துல நம்ம பசங்களே நம்ம கொஞ்சம் இடைஞ்சலா இருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா எங்கேயாவது? புரியல சார். சிம்ரன் கூட ஜோடி, ஆனா வந்து சில சமயத்துல குடும்பத்துல நம்ம பசங்களே நமக்கு இடைஞ்சலா தெரிவாங்க சில சமயத்துல. அந்த மாதிரி இங்க ஃபீல் பண்ணீங்களா? கண்டிப்பா அது படத்துல சீன்ல வரும், பாருங்க, கண்டிப்பா பாருங்க, அதை சொல்ல மாட்டோம், சீனை பாருங்க. அண்ணா ஓகேண்ணே, முடிச்சிடலாண்ணே. ஓகே, சிம்ரன் கேட்டதா சொல்றேன். ஓகே.